Welcome to my home tour. பிஸியாக வெளியில் போயிட்டு ஒரு ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நிம்மதியாக தூங்குறதுக்குன்னு சொல்லி இடம் வேணும். அதுதான் எங்களோட வீடு. ஸோ இது என்னோடய ஹவுஸ் டூர். நான் ரொம்ப நாள் இந்த வீடியோ செய்யணும்னு ஆசைப்பட்டுருக்கிறேன், பட் என்னால் செய்ய முடியாமல் போச்சு. ஸோ அதில் ரீசன் நான் ஒர்க் ப்ளஸ் இந்த வீடு இன்னும் கம்ப்ளீட்டாக நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கல. நான் லாஸ்ட் இயர் ஒரு மார்ச்சில் மாதிரி தான் அந்த வீட்டுக்கு நாங்கள் மூவ் ஆனோம். ஸோ அதில் நான் நினச்சி கொண்டு வந்து நான் அந்த வீட்டு ஒரு டூர் செய்யணும், உங்களுக்கெல்லாம் காட்டணும் இந்த வீடு எப்படி இருக்குன்னு, ஒரு டிப்பிக்கல் ஜெர்மன் ஹவுஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ. ஸோ இப்போ எனக்கு திடீர்னு கண்டென்ட் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த கண்டென்ட் சூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஸோ அந்த வீடியோக்காக நான் வீடு ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறனாலஹா. ஸோ என் ஒய்ஃப் ரொம்ப ஹெல்ப் பண்ண எனக்கு இந்த வீடை க்ளீன் பண்ணி தரதுக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஹலோ, ஸோ நான் இதால் தான் உள்ளுக்கு வந்தேன். இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது, ப்ளஸ் இது என்னோட லிவிங் ரூம். இந்த பக்கம் டைனிங் ரூம், ஒரு டைனிங் ஹால். அண்ட் அங்கே பக்கம் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம், கிச்சன், பாத்ரூம் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரூம் நாங்கள் இங்கெல்லாம் போயிட்டு இந்த ரூமை செக் பண்ணலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ லெட்ஸ் கோ இன்சைட். ஸோ இது என்னோட அயாண்ட ரூம், அதாவது மை சன் அவரோட ரூம் தான் இது. பட் இந்த ரூம் இன்னும் அவர் சின்ன வர்றதுக்காக நாங்கள் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ என்ன இருக்குது நான் ஒன்று காட்டுறேன். இந்த ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அயாண்ட ரூம். பட் இதில் சில விஷயங்கள் நான் எனக்கு தேவைப்பட்ட மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னோடய ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ளஸ் ஒரு சேர் அங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை ஃபிட்னஸ் ஐட்டம்ஸ். நான் இப்போ ரொம்ப ஃபிட்னஸ் செய்கிறதுக்கு வரோம், பிகாஸ் ஒர்க் டைம் இருக்கிறதுனால, ஒர்க்குக்கு டைம் இல்லாதனால. அண்ட் ஒரு பெஞ்ச் இருக்குது என்கிட்ட. ஸோ இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அயானுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது இதில், இந்த கபோர்ட்டில். ஸோ இது ஒரு பேபி கபர்ட்ஸ், அவருக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இதில் இருக்குது. ஸோ இது அவரோட ரூம் தான், எங்கள்கிட்ட இல்லை. பட் இப்போதைக்கு இதை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ப்ளஸ் ஊபர் ட்ரைவ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பேக் வாங்கி வச்சுருக்கேன். பட் அந்த பேக் என்னால் யூஸ் பண்ண முடியாமல் போச்சு. நான் இன்னும் ஸ்டார்ட் ஆகலாம் அந்த வேலை செய்கிறதுக்கு. பட் சாட்டர்டே சண்டேஸ் நான் செய்ய போகிறேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ரூம். அண்ட் இங்கே ஒரு சின்ன அளவெடுக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது அவருக்கு. பட் அவர் இன்னும் பெருசாகலை. ஸோ அவர் பெரிய அளவுக்கு நாங்கள் அதில் யூஸ் பண்ணி செய்யலாம். ஆஃப்கோர்ஸ் இங்கேருந்து வெளியில் பார்த்தா இப்படி ஒரு அருமையான பிளேஸ் இருக்குது. ஸோ இதான் எங்கள் வீட்டு ஃப்ரண்ட் சைட் ஹால், ஸ்ட்ரீட். இன்றைக்கி சண்டேன்றபடி ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் காற்று தேவைப்படுறேன்னு சொன்னால் நான் இங்கே காற்று எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவேன். யாராச்சும் இருக்கீங்களா? இல்லை. ஸோ லெட்ஸ் கோ பேக். ஸோ இங்கே இருந்து தான் நான் டெய்லி சில் பண்ணுவேன். ஸோ ஒர்க் முடிஞ்சு நான் இப்படி தான் அழகாக இந்த இடத்துல இப்படி உட்காந்துட்டு டிவி பார்ப்பேன் நான். ஸோ இங்கே ஒரு டிவி இருக்குது, ஒரு பிக் சோஃபா. இந்த சோஃபா ரொம்ப பெருசு, ரொம்ப சைஸ், எங்களுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. பட் இட்ஸ் ஓகே. நானும் என்னோடய தம்பியை சேர்ந்து அந்த சோஃபாவை தூக்கி கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தோம் மேலே, பிகாஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். அதாவது ஜெர்மனியில் உள்ள வீடுகள், அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஊரில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸை விட. அதாவது இப்போ நான் துபாயில், ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி இடங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்துருக்குறேன். ஸோ நானும் தங்கி இருந்திருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் விஷயம் ஜெர்மனியில் உள்ள, அதாவது யூரோப்பில் எப்படியோ தெரியாது, பட் ஜெர்மனியில் உள்ள வீடுகளில் ஜன்னல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு கர்டன் ஆல்ரெடி தேவைப்படாது ஒரு கர்டன் எக்ஸ்ட்ராவாக, பிகாஸ் ஆல்ரெடி இவங்க இந்த மாதிரி ரோலார்ன்னு சொல்கிற இந்த ஷட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தேவைப்பட்ட அதை மூட தான் திறக்கலாம். ஒரு அழகுக்காக தான் நாங்கள் இங்கே கர்டன்ஸ் போட்டு வச்சுருக்கிறோம். அடுத்த மிக முக்கியமான விஷயம் தான் இந்த ஜன்னல்கள். எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் இந்த ஜன்னல்கள். லைக் ஊரில் நார்மலாக சின்ன சின்ன ஜன்னல்ஸ் ஆனாங்க, அப்படி வேறு செட்டாக இருக்கும். பட் இங்கே ரொம்ப பெரிய ஜன்னல்ஸ், ப்ளஸ் போத் வேஸில் திறக்கலாம். ஸோ இந்த ஜன்னல் மூடி இருக்கும்போது மேலால் திறந்தால் மேல் பாகம் மட்டும் இப்படி திறப்படும். அண்ட் இந்த மாதிரி மூடி இப்படி திறந்தால் ஃபுல் ஜன்னல் மூவ் பண்ணலாம். அண்ட் ஜெர்மன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஜன்னல் இப்படி தான் இருக்கணும், வேறு மாதிரி இருக்கக்கூடாது. காரணம், காற்று உள்ள வாரத்துக்கு போகிறதுக்கு, இன்கேஸ் ஃபயர் ஏதாச்சும் மாறணும்னு சொன்னால் குயிக்காக ஃபயர் டிபார்ட்மெண்ட்டால் உள்ள வாரத்துக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான். ஸோ லெட்ஸ் கோ. எஸ், ஸோ இதான் என்னோட லிவிங் ரூம். இப்போதைக்கு இது இப்படி தான் இருக்குது, பிகாஸ் எங்களால் ரொம்ப நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ண முடியாமல் இருக்குது இந்த லிவிங் ரூமுக்கு. காரணம் என்னென்னு சொன்னால், சின்னவனால் அவனால் ரொம்ப டேஞ்சரஸ் இந்த வீடு. ஸோ அதனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லா டேஞ்சரஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் சின்னமாக இருக்கிற ஐட்டம் எல்லாம் தூக்கி மேலே வச்சுருக்கிறோம், அவன் வளரும் வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் உயரத்தில் இருக்குது. இன்கேஸ் இன்ஃபேக்ட் ஒரு கேட் கூட போட்டிருக்கிறோம், இப்படி அவரால் ஈஸியாக வர முடியாத மாதிரி. ஸோ
ஸோ which is kind of good. ஸோ அடுத்ததாக வந்து எங்களோட டைனிங் ஏரியா. ஸோ இதுதான் வந்து டைனிங் ஏரியா. பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய ஹால். இங்கேருந்து இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பிக் ஹால் இது. அண்ட் நாங்கள் ஒரு ஹாஃபை வந்து டைனிங் ஹாலாகவும் இன்னொரு ஹாஃபை வந்து என்னோட ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸாக வச்சுருக்கிறேன் நான். ஸோ இங்கே தான் வந்து நான் என்னோட எல்லா ஒர்க்கும் பார்ப்பேன். ஸோ ஐ ஹாவ் அ பிரிண்டர் அண்ட் லேப்டாப், திங்ஸ் லைக் எவ்ரி திங் இஸ் ஹியர். யா, இங்கே தான் நான் வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி வேலைகள், ஆஃபீஸில் சில நேரம் ஹோம் ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் வந்தால் ஸோ இங்கே இருந்து நான் ஒர்க் பண்ணுறது. யா, ஸோ யா, இப்போ இதுதான் என்னோட லிவிங் ரூம் அண்ட் டைனிங் ரூம் செட்டப். ஸோ யா, இங்கே ஒரு அழகான இஸ்லாமிக் வேர்ட்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கிறோம். யா, பிகாஸ் நான் ஒரு முஸ்லிம், ஸோ அதனால இட் லுக்ஸ் நைஸ். அண்ட் கிச்சன் அண்ட் பாத்ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் என்னுடைய மற்ற ரூமையும் டாய்லெட் இதையும் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் எங்கள் மாஸ்டர் ரூம் பார்க்க போவோம். ஸோ இதுதான் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். ஏ, அண்ட் இதுதான் எங்களோட சின்னவனோட பெட். பட் அதனால தூங்கவே மாட்டான், நாங்கள் தான் தூங்குவான். ஏ, இங்கே ஒரு ரேக் இருக்குது, நாங்கள் ட்ரெஸ் காய போடுறது அப்படி. ஓகே, ஸோ இங்கிருந்து பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு செம்மையான வியூ கிடைக்கும். ஐ ரியலி லைக் திஸ் வியூ. ஏ, அண்ட் இங்கிருந்து பார்த்தாலும் அதே மாதிரி தான் ஒரு அருமையான வியூ கிடைக்கும். ஸோ கதை மூணு இல்லாமல் ரொம்ப குளிருது. அண்ட் த பாத்ரூம். ஸோ எங்களுக்கு வந்து பாத்ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரூமோட சேர்த்து உள்ளுக்கு ஒரு பாத்ரூம் தந்துருக்குறாங்க, விச் இஸ் நைஸ். ஹலோ, ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி பாத்ரூம் இருக்கிறது. ஸோ நான் எந்த ஒரு கஷ்டமும் பட தேவையில்லை. நைட்டில் எழுப்பி சாரி ப்ரஷ் பண்ணுறது தான் இந்த யூஸ் ஆகுது. பிகாஸ் இங்கே வந்து டாய்லெட் இல்லை, ஜஸ்ட் பாத்ரூம் மட்டும். அண்ட் யா, வாஷிங் மிஷினும் எங்களுக்கு இங்கே இருக்குது, விச் இஸ் அமேசிங். முடியலாம். நான் இவ்வளோ லைட்ஸ் போட மாட்டேன் நார்மலாக, பிகாஸ் வீடியோ செய்கிறதுக்காக தான் லைட்ஸ் நான் போட்டேன். யா, ஸோ திஸ் இஸ் த மாஸ்டர் பெட்ரூம். தென் நாங்கள் போவோம் கிச்சன், மை ஃபேவரட் பிளேஸுக்கு. இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும் என்னென்னு சொன்னால், ஜெர்மனியில் உள்ள ஹவுசிங் ப்ரைஸஸ். அதுவும் நான் இருக்கிற ஸ்டுட்கார்ட்டில் சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய சிட்டி. ப்ளஸ் பாடன்-württembergனு சொல்கிற இந்த ஸ்டேட்டோட மெயின் சிட்டியே இதுதான், தலைநகரம் இதுதான். ஸோ இங்கே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ப்ளஸ் இந்த வீடு வந்து ரொம்ப பெருசு. அண்ட் இந்த வீடு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான வீடு. ப்ளஸ் அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. அதாவது எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருந்தாலும் வந்து அந்த லிமிட்டை தாண்டி இல்லை, எங்களுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் இதை விட சூஸ் பண்ணோம் எங்கள் ஃபேமிலிக்காக. இது ஒரு 3 bedroom அப்பார்ட்மெண்ட். ஸோ 3 bedroomனு சொல்கிறது ஜெர்மனியை பொறுத்த வரையில் அப்படின்னு சொன்னால் 2 rooms ப்ளஸ் கிச்சனையும் சேர்த்து அவங்க ரூமாக தான் கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இங்கே ஆக்சுவலி இது வந்து 2 bedroom அப்பார்ட்மெண்ட். மற்ற நாட்டை பொறுத்த வகையில், ஜெர்மனியை பொறுத்த வரையில் இது வந்து 3 bedroom அப்பார்ட்மெண்ட். ஸோ யா, நான் கிச்சனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? ஸோ எங்களோட கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஷட்டர் டைப் டோர் கொடுத்துருக்குறாங்க. இது ஏன்னு தெரியல, பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. இப்போது நாங்கள் ஏதாச்சும் ஸ்ட்ராங்கான ஐட்டம் சமைக்கிறேன்னு சொன்னால் இந்த டோர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நாங்கள் இதை மூடிட்டு இங்கே வேண்டிய மாதிரி சமைக்கலாம். ப்ளஸ் ஒரு எக்ஸாஸ்ட் வேறு இருக்குது இதில், அண்ட் அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் வூடன், ஒரு பழைய மாடல் வூடன் ஸ்டைல் கிச்சன் தான் இது. லைக் இந்த சைடும் இது ஒரு வூடன் ஸ்டைல் கிச்சன். இந்த வீடு தரும்போதே சொல்லி தந்தார், இது அவங்களோட ஃபேவரட் கிச்சன் இது, அது மாதிரி உங்களுக்கு இது ஃபேவரட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. யா, ஸோ ஸ்டில் நைஸ். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஷ் வாஷர் வரும், பட் அது நாங்கள் இன்னும் வாங்கலை. பட் நாங்கள் அது வாங்க போகிறோம் கூடிய சீக்கிரம். அண்ட் யா, திஸ் கபர்ட்ஸ் ஆர் நைஸ். அண்ட் இது எங்கள் கிச்சன் ஏரியா. அண்ட் தென் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிளேஸ் இருக்குது இந்த வீட்டில், அதுதான் வந்து இந்த இன்னும் ஒரு டைனிங் ஏரியா. ஸோ நாங்கள் வந்து இங்கே இந்த இடத்த வந்து டைனிங் ஏரியா யூஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு சின்ன டைனிங் டேபிள் போட்டு, ஸோ சம்டைம்ஸ் யாராச்சும் மக்கள் வந்தாங்கன்னு சொன்னால் இங்கே 2 அழகாக இந்த வியூவை பார்த்துட்டு ரைட். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இது டயான் ஸ்வீட். ஸோ அவர் இதெல்லாம் உட்கார சாப்பாடு தீர்த்தோம். அண்ட் இங்கேருந்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வெளியில் இந்த வீடுகளெல்லாம் பார்த்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் உட்காந்து நாங்கள் டீ குடிக்கும் போதெல்லாம். யா, and then we have another place. இங்கே இது வந்து லைக் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. ஸோ நாங்கள் இங்கே வந்து எங்களுக்கு தேவைப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்பாடு ஐட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஜூஸ் வேறு இருக்குது. அண்ட் இஸ் ரெஃப்ரிஜிரேட்டர், அதாவது ஒரு ஃப்ரீசர் இருக்குது இங்கே. அண்ட் தென் என் மெயின் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்குது. வாவ். ஸோ திஸ் இஸ் அ ஃப்ரிட்ஜ்.
ஸோ இதுக்குள்ளேயும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. வாவ், இட் லுக்ஸ் ரியலி நைஸ். இந்த கபர்ட்ஸுக்குள்ளே எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இருக்குது இங்கெல்லாம். லைக் டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணுற ஐட்டங்கள், இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க ஒய்ஃபு. ஓகேவா, ஸ்ரீலங்கன் டிஷ்ஷஸ் அண்ட் எவ்ரி திங். இந்த இதுதான் வந்துட்டு ஹீட்டர், அதாவது ஹைட்ஸுங்க சொல்லுவோம். இது வந்து பொதுவாக ஜெர்மன் எல்லா வீட்லேயுமே இருக்கும். ஸோ இந்த ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிக்கிற வாட்டருக்கு இல்லை, இது வந்து என்னோடய வீட்டை ஹீட் பண்ணுறதுக்குள்ள ஹீட்டர் தான் இது. ஸோ இது மூலமாக வந்து தண்ணி உள்ளுக்கு வந்து அது ஹீட் ஆகி இந்த வீட்டு ஃபுல்லாக இருக்கிற ஹீட்டர்ஸ்க்குள்ளெல்லாம் போகும். ஸோ அது மாதிரி தான் இதுவும். அண்ட் இது வந்து குளிக்கிறதுக்குள்ள வாட்டருக்கான லெவல். ஸோ இது மூலமாக நாங்கள் அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். பட் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் காய்ஸ். டிப்பிக்கல் இதுதான் எங்களோட ஒரு ஜெர்மன் வீடு. அண்ட் தென் பாத்ரூம் பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் அவர் பாத்ரூம். not so big but okay. So guys, இதுதான் எங்களோட ஹவுஸ் டூர். இது ஒரு 3 bedroom அப்பார்ட்மெண்ட், ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட். ஸோ ஸ்டுட்கார்ட்டுக்குள்ளே இருக்குது. அண்ட் ரொம்பவே கஷ்டம் இந்த வீட்டை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கு. எடுத்தது ரொம்ப கஷ்டப்பட்டு தான். என்ன சொன்னால் ஜெர்மனியில் வந்து இந்த மாதிரி வீடு தேடி இருக்கும்போது ரொம்பவே அலைய விடுவாங்க. நாங்கள் வந்து இது நிறைய வீடு செக் பண்ணி பார்த்துட்டு நிறைய வீடை வந்து போயிட்டு ஒவ்வொரு வீடை விசிட் பண்ணி போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வரும். பட் அந்த வீட்டு ஓனர் வந்து இன்னொரு ஆள் கொடுத்துருவாங்க அந்த வீட்டை. பிகாஸ் அந்தளவு இங்கே டிமாண்டாக இருக்குது வீடுகள், ஏன்னு தெரியல. லக்கிலி எங்களுக்கு இந்த வீடு கிடச்சிருச்சு இந்த இடத்துல. நிறைய பேர் நிலைமை அதுதான், ஒரு வீடு எடுக்கிறது சிம்பிள் இல்லைங்க. ஸோ வேறு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியை பொறுத்தவரையில் செல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கெலர் வந்து இங்கிலீஷில், இங்கிலீஷில் செல்லர், டச்சில் வந்து கெலர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீட்டுக்கெல்லாம் கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய ரூம் இருக்குது எங்களுக்குன்னு சொல்லி, அந்த ரூமில் வந்து தேவைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாமே வைக்கலாம் எங்கள் எக்ஸ்ட்ராவாக. அதாவது நாங்கள் ஏதாச்சும் ஐட்டம் வாங்கினா அதில் பாக்ஸஸ் இல்லைனா யூஸ் பண்ண முடியாத ஐட்டம்ஸ் இருக்கும், அதெல்லாம் தூக்கி அதுக்குள்ளே போடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சிலர் கீழே இருக்குது. ஸோ அதை நான் கவர் பண்ணது பிகாஸ் அது ரொம்ப இருட்டாக இருக்குது, டார்க்காக. ஸோ அங்கே போயிட்டு எதுவும் பார்க்குறதுக்கு இல்லை, அதனால். ஸோ இதுதான் என்னோட ஹவுஸ். பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி பெரிய ஜன்னல்கள் இருக்கிறது. எனக்கே புரியல. இங்கே வந்து 1 2 3 4 ஜன்னல் பக்கம் பக்கமாக எப்படி இருக்குது. ஸோ நாங்கள் லைட்ஸ் யூஸ் பண்ணவே வேணாம். ஸோ நேச்சுரல் லைட்ஸ் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிட்டே இருக்கும். இது வின்டர் டைம்லேயே இது இவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் சம்மரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நாங்கள் சம்மரில் ரொம்ப லைட்ஸே போட மாட்டோம், விச் இஸ் அமேசிங். அது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். guys, so thank you for watching. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்கிறேன். So please do subscribe. So next video la paakalam nanga. This is my lovely home.